மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இது சங்கி ஜி அல்ல, திராவிடத்தின் ஜி என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த முறையில் அண்ணன் கோபால் அவர்கள் உருவாக்கி இருக்கின்ற இந்த நிகழ்வில் நான் இருக்கிறேன் என்பது எனக்கான மகிழ்ச்சி. இப்போது இருக்கின்ற சூழலில் ஒரு சின்ன குத்தூசி போதாது. அவரை போன்று 100 சின்ன குத்தூசிகள் நமக்கு தேவை. அப்படி இருந்தால் தான் இந்த ஆரிய படையெடுப்பை நம்மால் தவிர்க்க முடியும். நடமாடும் என்சைக்ளோபீடியா என்றால் ஐயா திருநாவுக்கரசு ஐயாவை மட்டும்தான் நம்மால் சொல்ல முடியும். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் வங்காத தமிழென்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காதம் நிஜமென்று சங்கே முழங்கு என்று நமக்கான வாழ்வியலை கற்றுக் கொடுத்த பாரதிதாசனை நினைவில் கொண்டு நாம் அத்தனை பேரும் இங்கே குழுமி இருக்கிறோம். நான் நீ என்று சொல்லுங்கள், உதடுகள் ஒட்டாது. நாம் என்று சொல்லுவோம், உதடுகள் ஒட்டும், உள்ளங்களும் ஒட்டும் என்று நமக்கான வாழ்வியலை கற்றுக் கொடுத்த நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய நினைவை நெஞ்சில் ஏற்றி இன்றைக்கு நாம் அத்தனை பேரும் இங்கே ஒருங்கே அமைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்ற இதே நேரத்தில் நம்முடைய வள்ளுவர் கோட்டத்தில் மிகச்சிறப்பான முறையில் வள்ளுவர் கோட்டத்தை புதுப்பித்து இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள், நம்முடைய திராவிட மாடல் நாயகர் அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வள்ளுவர் கோட்டத்தை அர்ப்பணித்திருக்கிறார் என்பதன் மூலமாக ஒரு செய்தியை சொல்கிறோம். என்ன செய்தி என்றால், சங்கிகள் ஒரு பக்கத்தில் தமிழ்நாட்டை கபலீகரம் செய்வதற்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முருகனுடைய வேலை தூக்கி கொண்டு வருகிறார்கள். ஆனால் நாம் எல்லோருக்கும் எல்லாம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதாக திருவள்ளுவரை தூக்கி கொண்டு நிற்கிறோம் என்பதற்கான சாட்சிதான் இன்றைக்கு அந்த வள்ளுவர் கோட்டத்தை மீண்டும் அர்ப்பணிப்பது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு, இந்த நிகழ்வில் நான் பல மேடைகளில் பேசியிருந்தாலும் இந்த நிகழ்வு என்பது எனக்கு கொஞ்சம் நடுக்கத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன என்று உங்களுக்கே தெரியும். மேடையில் வீற்றிருக்கின்ற அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிகரமாக இருப்பவர்கள். நான் அடிவாரத்தில் ஒரு சிறு புல்லாக நிற்கிறேன் என்பதனால் வந்த நடுக்கம் அது. எப்படிப்பட்ட சிகரங்கள்! இவர்களையெல்லாம் பார்க்க மாட்டேனா என்கின்ற ஒரு பரிதவிப்பு எனக்கு எப்போதும் இருக்கும். பக்கத்தில் போய் உட்கார மாட்டோமா, பேச மாட்டோமா, இவர்களுடைய சுவாசிக்கின்ற மூச்சு காற்றை நானும் சுவாசிக்க மாட்டேனா, அப்படியான ஒரு ஏக்கம் இருக்கும். அப்படிப்பட்ட ஏக்கத்தை தீர்த்திருக்கின்ற ஒரு நாளாக இந்த நாளை நான் நினைக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னாள். அப்படிப்பட்ட ஒரு பொன்னாளை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய அண்ணன் கோபால்ஜி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதில் ஒரு சின்ன குழப்பம் வேற இருக்கும். என்னன்னா நான் சொல்லிடுறேன், அவர் எல்லாரையும் அக்கான்னு சொல்லுவாங்க. கோபால்ஜி அது கரெக்ட். இப்போ உள்ள அந்த ஆங்கில வார்த்தைகள் எழுத்துகள் இருக்குல்ல, 26 எழுத்து, அதுல எனக்கு பிடிக்காம போன ஒரு எழுத்து எதுன்னா ஜீன்னு ஆயிடுச்சு. எதை எடுத்தாலும் வாங்க ஜி, போங்க ஜி, உட்காருங்க ஜி, சாப்பிடுங்க ஜி, வணக்கம் ஜி, போயிட்டு வரேன் ஜின்னு சொல்ல 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 அந்த கோபால் ஜி என்பது கோபால் த கிரேட், அதற்கான ஜி என்று நீங்கள் கோபால், இது சங்கி ஜி அல்ல, திராவிடத்தின் ஜி என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த முறையில் நம்முடைய அண்ணன் கோபால் அவர்கள் உருவாக்கி இருக்கின்ற இந்த நிகழ்வில் நான் இருக்கிறேன் என்பது எனக்கான மகிழ்ச்சி. அவங்க எல்லாரும் பேச பேச ஒரு விஷயத்தை நான் கவனிச்சேன். என்னன்னா, எல்லாரையும் ஆதரிக்கின்ற ஒரு சடையப்ப வள்ளலாக நமக்கு வாய்த்திருக்கிறார் நம்முடைய நக்கீரன் கோபால் என்பதை நம்மால் உணர முடிகிறது. இப்போது நாம் பணம் எல்லார்ட்டையும் இருக்கும், மனம் இருக்குமா? சிந்தனை எல்லார்ட்டையும் இருக்கும், செயல் இருக்குமா? பேசுகின்ற வாய் சவடால் இருக்கும், ஆனால் அதை சத்தம் இல்லாமல், வலது கை கொடுப்பதை இடது கைக்கு தெரியாமல், அல்லது இடது கை கொடுப்பதை வலது கைக்கு தெரியாமல், எந்த கைக்கும் தெரியாம தான் பாட்டுக்கு தன்னுடைய மிகச்சிறப்பான ஒரு அற வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கிறார் என்பதனால் நாம் இப்போது பார்க்கின்ற சடையப்ப வள்ளலாக நான் நக்கீரன் கோபால் அவர்களை பார்க்கிறேன். இல்ல
ஏன்னா நம்முடைய சின்ன குத்தூசி ஐயா அவர்களை நீங்கள் மருத்துவமனையில் பராமரித்து தமிழ்நாட்டுக்காக பாதுகாத்து கொடுத்தீங்கல்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டில் செல்வந்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க, பத்திரிகை மூலமாகவே பெருஞ்செல்வந்தர்களானவரும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எத்தனை பேருக்கு அந்த படைப்பாளரை கௌரவிக்க வேண்டும், படைப்பாளரை பாதுகாக்க வேண்டும், அவர்களை பாதுகாத்து கொடுப்பதன் மூலமாக தமிழ்நாட்டின் சுயமரியாதை சிந்தனை வேரூன்றி வளரும் என்கின்ற அந்த ஒற்றை சிந்தனையை நீங்கள் கையில் வைத்திருக்கிறீர்கள். இது நீண்ட நெடுகாலம் தொடர வேண்டும் என்பது என்னுடைய ஆவா. கம்பர் இருந்திருந்தால் ஒரு காப்பியம் பாடி இருக்கலாம். ஆனால் இப்போது நாம் எல்லோரும் இருக்கிறோம். ஒரு கைதட்டல் மூலமாக அவருடைய வள்ளல் தன்மைக்கு ஒரு வாழ்த்தை சொல்ல விரும்புகின்றேன். அதே மாதிரி இந்த மேடையில் இருக்கக்கூடிய பலரும் ஐயா மாவீரர் முதற்கொண்டு ஐயா திருநாவுக்கரசர் ஐயா பேரை சொல்றதுக்கே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட சாதனைகள் இவர்களால் தான் நம்முடைய தமிழ் சமூகத்துக்கு ஒரு அடையாளம் கிடைத்திருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். இவர்கள் ஒவ்வொரு சுவாசத்தையும் எப்படி தமிழ் நிலத்தை, தமிழ் மக்களை, தமிழ் தன்மானத்தை, தமிழ் சுயமரியாதையை நிமிர்த்தி வைப்பதற்காக பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறதை தான் நாம் இந்த மேடையில உணர முடியும். எல்லாரும் சுவாசிக்கிறோம், ஆனா எல்லாரும் இப்படியாக ஒரு தமிழ்நாட்டுக்கான சுவாசமாக அதையெல்லாம் மாற்றி இருக்கிறார்களா என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்படிப்பட்ட வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். அதுல குறிப்பா மாவீரர் ஐயா ஒரு உண்மையை சொல்லியாக வேண்டும். என்னுடைய அப்பா கவிஞர் நெல்லையா கணபதி அவர்களும் மாவீரர் ஐயா அவர்களும் மிக நெருக்கமாக இருந்தவர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதே போன்று நம்முடைய நல்லக்கண்ணு ஐயா அவர்களும் என்னுடைய தகப்பனாரோடு நெருக்கமாக இருந்தவர். அதை தவிர இன்னொரு வரலாற்று உண்மையை நான் உங்கள்கிட்ட சொல்லணும். ஏன்னா இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கான மேடைகள் எனக்கு அதிகமாக இல்லை. எப்போதும் திராவிட கருத்துகளையே சொல்லுவோமே தவிர என்னுடைய திராவிட பின்புலத்தை பற்றி சொல்வதற்கு இதுவரைக்கும் வாய்ப்பு நேர்ந்ததில்லை. என்னுடைய கொள்ளு தாத்தா திருநெல்வேலியில் திராவிட பெரியார், நெல்லை பெரியார் என்று பெயரிட்டு அழைக்கப்பட்ட அந்த பெரியவர் கொள்ளு தாத்தா. நெல்லை பெரியார் என்று ஏன் அவரை அழைத்தார்கள் என்றால், நம்முடைய தந்தை பெரியார் நெல்லைக்கு வரும்போதெல்லாம் என்னுடைய கொள்ளு தாத்தா குமாரவிலாஸ் ஹோட்டல் என்று அப்போது மிக சிறப்பான ஒரு செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ்னு இப்போ நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி எல்லாம் இல்லாத காலத்திலேயே என்னுடைய கொள்ளு தாத்தா அப்படியான உணவகங்களை வைத்திருக்கிறார். உணவகம் வைத்திருக்கிறதுனால அது பெரிய ஆளாயிடுமானா அப்படி இல்லை. அந்த உணவகங்களை அப்போது உடல் உழைப்பு தொழிலாளர்களாக இருந்த தொழிலாளர்களுக்கு உணவளிக்கக்கூடிய இலவசமாக, அது இலவசம்னு கூட இப்ப சொல்ல முடியாது, கட்டணம் இல்லாத உணவாக அளிக்கக்கூடிய ஒரு நிலையில் அதை நடத்தினார் என்பதனால் தான் தந்தை பெரியார் நெல்லைக்கு வரும்போதெல்லாம் என்னுடைய கொள்ளு தாத்தாவை பாராட்டி இருக்கிறார். அதன் மூலமாக என்னுடைய தகப்பனார் கவிஞர் நெல்லையா கணபதி அவர்களும் தந்தை பெரியாரும் அவருடைய செல்ல நாயுமாக உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் இன்னமும் எங்கள் வீட்டில் பத்திரமாக இருக்கிறது என்றால் இத்தனை முன்னோடிகள் கொடுத்த அந்த சிந்தனையால் தான் இன்றைக்கும் நான் இப்படி நிற்கிறேன். அதை தவிர முத்தமிழறிஞர் கலைஞர் பல முறை அவரோடு மேடை ஏறி இருக்கிறேன். சரி, இதெல்லாம் எதுக்கு, இந்த நிகழ்வுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா இல்லை, கொஞ்சம் இணைச்சிடலாம் பின்னாடி. எத்தனையோ முறை என்னுடைய அன்பு மகள் ஆண்டாள் என்றுதான் அவர் அழைப்பார். அவர் கூறுகின்ற அந்த குரல், அந்த கரகரத்த குரலில் என் அன்பு மகள் ஆண்டாள் என்று அவர் அழைத்த அந்த தொனி, அவரோடு மேடையில் உட்கார்ந்து கவியரங்கங்களில் பங்கேற்ற அந்த நிகழ்வுகள் எல்லாமே எனக்கு இன்னமும் புல்லரிப்பை தந்து கொண்டிருக்கின்றன. அதை விட மிக முக்கியம், பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா எப்போதுமே பாரதியார் விழா கொண்டாடுவார். அந்த பாரதியார் விழாவில் ஒரு முறை நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராக இருந்தபோது வந்து மேடை ஏறுகிறார். அன்றைக்கு நான் கவிமலர் வாசிக்க வேண்டும். அப்போது நான் இந்த மாதிரி, இப்போ கூட மெச்சூரிட்டி எல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்போ இன்னமும் சுத்தமாக கிடையாது. எனவே அந்த மாதிரி நிலையில் ரொம்ப பெரிய மேதாவி மாதிரி நான் கவிதை வாசிச்சுட்டு, ஐயா உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் அப்படின்னு அப்படி பார்த்தார். அந்த கருப்பு கண்ணாடி வழியாக அவர் பார்ப்பது நன்றாக தெரிகிறது. என்னன்னா, திராவிட இயக்க சித்தாந்தங்களில் பாரதியாரை நாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம், பாரதிதாசனை உயர்த்தி பிடிக்கிறோம், அது எந்த விதமான நெருடலும் கிடையாது, மாற்று கேள்வியும் கிடையாது. ஆனால் பாரதியாரும் பெண்கள் முன்னேற்றத்துக்கு பல செயல்கள் செய்திருக்கிறார். அவரை இன்னமும் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த பாரதியாரின் பெயரில் ஒரு விருதை நம்முடைய தமிழக அரசு நிறுவ வேண்டும் என்று நீங்கள் உத்தரவிட வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக நான் சொன்னவுடன்,
மேடையில் நான் கவிதை வாசிச்சுட்டு வந்து உட்கார்றேன். அடுத்த நொடி நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ஆரம்பிக்கிறார். அந்த ஆண்டாள் சொல்லி அந்த அரங்கநாதன் கேட்டபோது இந்த ஆண்டாள் சொல்லி இந்த அரங்கநாதன் நான் கேட்க மாட்டேனா என்ற ஒரு கேள்வியை கேட்டு எதிரே அப்போது அமைச்சர்கள் அத்தனை பேரும் உட்கார்ந்திருக்கிறார்கள். மேடையிலிருந்தே தமிழ் குடிமகனுக்கு ஆணையிடுகிறேன், இந்த ஆண்டே பாரதி விருது நிறுவப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டு மறுநாள் அது முரசொலியில் தலைப்பு செய்தியாக வந்தது. அது கூட பரவாயில்லன்னு விட்டுறலாம். அந்த விருதை டிசம்பர் மாதம் அளிக்கிறார்கள். அப்போது இருந்த ஒரு கவிஞருக்கு கொடுத்திருக்கிறார். அந்த விழாவுக்கு நான் சென்றிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நான் வந்திருக்கேனா இல்லையாங்கிறது கூட யாருக்கும் தெரியாது. நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் பேசுகிறார். இந்த விருது நம்முடைய பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர்கள் ஏற்படுத்திய அந்த நிகழ்வில் உறுதி செய்யப்பட்டது. இந்த விருதை நிறுவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவர் என்னுடைய அன்பு மகள் ஆண்டாள் அப்படின்னு அந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்களுக்கு மத்தியிலும் கூட என்னுடைய பெயரை உச்சரித்தார் இல்லையா? அந்த தன்மை, அந்த தகப்பன் தன்மை என்பது அதுதான். அந்த நினைவுகள் எல்லாம் ஆழ்ந்திருந்துதான் இன்றைக்கு இங்கே வந்திருக்கின்றேன். அதே போன்று நம்முடைய கௌரா அவர்கள் என்னுடைய கணவருக்கு மிக நெருக்கமான நண்பர். எனவே இந்த மேடையை பார்த்தால் எங்களுடைய தோழமையின் உணர்வாக, தோழமையின் உருவமாக இருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. எதிரில் பார்த்தாலும் நம்முடைய கோபண்ணா அவர்கள் மிகச்சிறந்த உயரங்களை தொட்டவர். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். ஆவுடையப்பன் ஐயா, நம்ம நிறைய முறை நீங்கள் நூலகராக இருந்தப்போல்லாம் நான் பேசியிருக்கேன், நன்றி. அதே போன்று புதுக்கோட்டையிலிருந்து வேளாண் பிரிவின் தலைவராக இருக்கக்கூடிய சந்திரசேகரன் ஐயா வந்திருக்கிறார். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். நம்முடைய அப்பன் சாமி அவர்கள், ஜீவசுந்தரி அவர்கள், 2 பேரும் நான் பல முறை வணங்கி இருக்கிறேன். அவர்களுக்கும் என் வணக்கம். நம்முடைய மின்னம்பலம் காமராஜர் அவர்கள், அது மாதிரி கோவில் லெனின் அவர்கள், அதை போன்று நம்முடைய அண்ணன் கோபால் அவர்கள் தன்னுடைய மிலிட்ரி டிசிப்ளினோடு ஒரு பட்டாளத்தை வைத்திருக்கிறார். இராணுவ கட்டுப்பாடு, அந்த இராணுவ கட்டுப்பாட்டோடு இங்கே அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அருமையான தோழர்கள் தாமோதரன் பிரகாஷ். இப்போ உள்ள ஊடகவியலாளர்கள்ல சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா தாமோதரன் பிரகாஷ் என்று நிச்சயமாக சொல்ல. எங்க அவர் அப்படியே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டார் பாருங்க. அதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்த வசனத்தை தான் நான் இப்ப மேடையில பேசுறேன். என்னை பத்தி இப்படி எல்லாம் சொல்லிடுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டார் அவர். எனவே தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் வந்தால் அங்கே சங்கிகள் நடுங்குகின்ற நடுக்கம் என்ன என்பது நமக்கு நன்றாக தெரியும். அப்படி கிடுக்கி பிடி மாதிரி கேள்வி கேட்டு முடிச்சிடுறையா? கிடுக்கி பிடி. சரி, ஓகே. கிடுக்கி பிடி மாதிரி கேள்விகள் கேட்டு அந்த சங்கிகளுக்கு பல உண்மைகளை வெளிப்படையாக போட்டு உடைக்கின்ற மிக சிறப்பான ஊடகவியலாளராக நம்முடைய தாமோதரன் பிரகாஷ் இருக்கிறார் என்பதனால் அவருக்கு தமிழ்நாட்டின் சார்பாக நாம் வாழ்த்துக்களை சொல்லியாக வேண்டும். ஏன்னா இப்படியெல்லாம் நம்ம பேசலன்னு வைங்களேன், அந்த சங்கிகள் எல்லாரும் வந்து அந்த 1 மணி நேரத்தில் நம்மளை பற்றி இல்லாததெல்லாம் சொல்லி பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு இப்படித்தான் தமிழ்நாடு இருந்தது, இப்படித்தான் தமிழ்நாட்டு அரசியல் இருந்தது என்பதாக ஒரு தவறான சித்திரத்தை உலகுக்கு கொடுக்கிறார்கள் என்கின்ற வகையில் அதையெல்லாம் இல்லாமல் ஆக்குகின்ற ஒரு மிகச் சிறப்பான ஒரு வேலையை தாமோதரன் பிரகாஷ் செய்துட்டு இருக்கார். அதே மாதிரி என்னுடைய அன்பான தோழர்கள் வசந்த் ஆகட்டும் அல்லது ராஜவேலுவாகட்டும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம், நன்றி எல்லாமே. இப்போ மிகச் சிறப்பாக வள்ளுவர் கோட்டத்தை பற்றி சொன்னேன்ல, நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராக இருந்தபோது, பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபோது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய குளம் இருந்திருக்குங்க. அந்த குளம் ஏரி இருந்திருக்கு. அந்த ஏரியை தூர்த்துட்டு நிலமாக்கிடணும் அப்படின்னு மாநகராட்சி முடிவு பண்ணுது. உடனடியாக அதற்கான வேலைகளில் இறங்குறாங்க. என்ன வேலை? லாரிகளில் குப்பைகளை எடுத்துட்டு வந்து அந்த ஏரியில் கொட்டி ஒரு 3 மாதத்துக்குள்ள அந்த ஏரியை தூர்த்து கரம்பு நிலமாக்கியாச்சு. கிட்டத்தட்ட 10 ஏக்கர். நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அங்கே போகிறார். இந்த 10 ஏக்கர் நிலத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு அதிகாரிகளோட விவாதிக்கிறார். உடனே நம்ம அதிகாரிகள் சொல்கிறாங்க, இங்கே அரசு ஊழியர்களுக்கான ஒரு குடியிருப்பை உருவாக்கி விடலாம் அப்படின்னு. நம்முடைய கலைஞர் சொல்கிறார், அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பை உருவாக்க நிறைய இடங்கள் இருக்குது, இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம், எல்லாவற்றுக்கும் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு இடம், இந்த இடத்துல வேற என்னவோ ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு ஒரு பேப்பர் கொடுங்க அப்படிங்கிறாரு. ஒரு பேப்பரை கொடுக்கிறார்கள். உடனடியாக அங்கே
ஒரு தேரை வரைஞ்சு இதுதான் தேர், பக்கத்தில் ஒரு திருவள்ளுவர் சித்திரத்தை வரைந்து இங்கே திருவள்ளுவர் சிலை இருக்கும், இதுதான் தேர், இதுதான் கோட்டம், இதற்கு பெயர் வள்ளுவர் கோட்டம் என்று ஒற்றை நொடியில் முடிவு செய்த அந்த கோட்டத்தை தான் அவர் இல்லாமலே திறப்பு விழா செய்தார்கள். இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் வட்டியும் முதலுமாக நம்முடைய முதல்வர் அதை மிகச்சிறப்பாக, அப்போ நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்ன ஒரு செய்தி என்னன்னா, இங்கே இலக்கிய நிகழ்வுகள் நடக்கும், ஒரு 500 பேர் உட்கார்வது போல் ஒரு அரங்கம் அமைத்து விடலாம் அப்படின்றதுதான் அவருடைய திட்டம். ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட 20,000 பேர் உள்ளே அமரக்கூடிய அளவிற்கு அந்த திட்டத்தை உருவாக்கி இன்னமும் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் என்றால், கன்னியாகுமரி முனையில் இருக்கக்கூடிய நம்முடைய திருவள்ளுவர் சிலை என்பது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பனி இமயத்தை விட மிக உயர்வாக, பனி இமயம் கூட உருகிவிடும். ஆனால் நம்முடைய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய வள்ளுவர் சிலை என்பது எக்காலத்திலும் சுனாமியை கூட தாங்கி நிற்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது என்பதை உருவாக்கி இருக்கின்ற நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அதை காட்டியிருக்கிறார் என்றால், இன்றைக்கு நம்முடைய முதல்வர் வள்ளுவர் கோட்டத்தை மீண்டும் உருவாக்கி இருக்கிறார் என்பதனால் அதை நாம் கொண்டாடியாக வேண்டும். 20 வயசுல பத்திரிகையாளர்களை கொண்டாடுகின்ற ஒரு விழா இது. 20 வயதில் நம்முடைய கலைஞர் அவர்களுடைய மொழி எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன பேராகிராஃப் நான் வாசிச்சு காமிக்கிறேன். இப்போ உள்ள இளைஞர்களை நினைத்து பாருங்கள். ஆனால் 20 வயதில் சுயம்புவாக நம்முடைய கலைஞர் வளர்ந்தார். யாரும் அவருக்கு இந்த மாதிரி திராவிட கொள்கைகளை ஊட்டி வளர்த்தார்கள் என்று சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் திருவாரூர் என்கின்ற அந்த நிலத்தில் எல்லாவற்றையும் அவர் கிரகித்து தானாகவே உள்வாங்கிதான் அப்படியான ஒரு சுயம்புவாக வளர்ந்து நின்றார். இப்போது நாம் எழுப்ப வேண்டிய ஒரு போர்க்குரலை 20வது வயதில் நம்முடைய கலைஞர் உருவாக்கி காட்டினார் அப்படிங்கிறத மீண்டும் நம்முடைய இளைய தலைமுறைக்கு நாம் சொல்ல வேண்டிய கடமையில் நாம் இருக்கிறோம். அவர் எழுதுறாரு, 1944 தீண்டாமை ஒழிக என்று சனாதனிகளின் காதை துளைக்கும் அளவுக்கு சுயமரியாதைக்காரர்களால் ஒலிக்கப்படும் நேரத்தில் உண்மை தமிழர்களின் வாழ்வை அழிக்க வர்ணாசிரம மாநாடு என்கின்ற வக்ரங்கள் பல உள்ளன நாட்டினிலே. வரப்போகும் கேட்டிலே கவனம் செலுத்த வேண்டும். இதை எழுதும்போது 20 வயசு. வரப்போகும் கேட்டிலே கவனம் செலுத்த வேண்டும். வீட்டிலே உண்டு உருண்டு கிடக்கும் பிராமணர் சத்திரிய வைசிய சூத்திரர் என பிரித்து பிழைக்கும் வழிவகுத்தனர். நான் கூறுவதல்ல, இது நாடறிந்த உண்மை. சரித்திர சான்றுகளுடன் மத பாத்திரத்திலே ஊற்றி கொடுத்த சூத்திர சுராபானம் மரத்தமிழர் வாழ்விலே மயக்கம் தரும் பொருளாயிற்று. எத்தனை அழுத்தமாக இன்னமும் கூட அந்த வர்ணாசிரம படையெடுப்பை, ஆரியர்களின் படையெடுப்பை இதை விடவும் வலிமையான வார்த்தைகளில், இதை விடவும் தெளிவான வார்த்தைகளில் நம்மால் சொல்லிவிட முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. 1944 இதை எழுதியிருக்கிறார். ஆனால் இன்னமும் கூட அதே படையெடுப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது அல்லவா? அந்த ஆரிய படையெடுப்பு, வர்ணாசிரம படையெடுப்பு இப்போது முருகனை கையில் எடுத்துக்கொண்டு, வேலை கையில் எடுத்துக்கொண்டு உள்ளே வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆரியர்களுக்கும் முருகனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதும் நமக்கு நன்றாக தெரியும். ஆரியர்களுக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு? முருகன் சிவனின் பிள்ளை என்று சொல்கிறார்கள். முருகன் வேடவர் குல தலைவன். முருகன் வள்ளியை, குரமகளான வள்ளியை மனம் புரிந்தவன். அப்படி என்றால் சாதி சமய மறுப்பு திருமணத்தை செய்தவன். இவர்கள் ஆரியர்கள் இன தூய்மைவாதம் பேசுபவர்கள், திருமணத்தில் இன தூய்மைவாதம் பேசுபவர்கள். அப்படிப்பட்ட நிலையில் இவர்கள் முருகனை கையில் எடுக்கிறார்கள் என்றால் நம்மை போன்ற சத்திரிய வைசிய சூத்திரர்கள் தான் அவர்களுடைய மயக்கு மொழியில் மயங்கி போய் இன்றைக்கு அவர்களுக்கு சார்பாக முருகன் முருகன் என்று கூவி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட நிலையில்தான் சின்ன குத்தூசி அவர்களை பற்றிய இந்த நாளை நாம் எப்படி கொண்டாட வேண்டும் என்றால், இப்போது இருக்கின்ற சூழலில் ஒரு சின்ன குத்தூசி போதாது, ஒரு சின்ன குத்தூசி போதாது. அவரை போன்று 100 சின்ன குத்தூசிகள் நமக்கு தேவை. அப்படி இருந்தால்தான் இந்த ஆரிய படையெடுப்பை நம்மால் தவிர்க்க முடியும், ஆரிய படையெடுப்பை இல்லாமல் ஆக்க முடியும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் பத்திரிகையாளர்கள் பத்திரிகை மூலமாக, எழுத்தின் மூலமாக மிகப்பெரிய புரட்சியை, மிகப்பெரிய சூறாவளியை, மிகப்பெரிய எரிமலையை தமிழ்நாட்டில் உருவாக்கினார்கள். அப்படிப்பட்ட நிலையில்
நம்முடைய சின்ன குத்தூசி ஐயா அவர்களுடைய மேன்ஷனை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்கல்ல. நானும் என் கணவரும் தொலைக்காட்சியில் அதிகாரிகளாக பணிபுரிந்து கொண்டிருந்த போது அப்படி பொடி நடையாக போய் மேன்ஷன், ட்ரிப்ளிகேன் மேன்ஷன் தான் அது, அங்கே போய் இவருடைய அறைக்கு செல்வோம். ஏன்னா அவர் வாங்க ரமணி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு மிகவும் அன்பாக எங்களோடு பேசி கொண்டிருப்பார். அப்போ நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் என்னோட அறியாமையோட, ஐயா மேன்ஷன் இருக்குல்ல, ஏன் உமன் ஷன்னு இல்லை எங்கேயுமே அப்படின்னு கேட்டேன். ஏன் மேன்ஷன்னு மட்டும்தான் இருக்கான், MAN மேன் தானே, உமன் ஷன்னு ஏன் இல்லை அப்படின்னு ஒன்று அவர் சொல்கிறாரு. பெண்களுக்கு வெளியே வந்து வெளியே தங்குகின்ற வாய்ப்பை இந்த சமூகம் கொடுக்கவே இல்லையே ஆண்டாளம்மா, அதனால தான் உமன்ஷன் இல்லை, எல்லாமே மேன்ஷன் தான். ஏன்னா ஆண்கள் எங்கே வேணால் போய் தங்கலாம், ஆனால் பெண்களுக்கு அப்படிப்பட்ட சுதந்திரத்தை இந்த சமூகம் கொடுக்கவே இல்லை என்ற ஒரு பதிலை அவர் சொன்னார் என்றால் நாம் சொல்கிறோம் அவர் தமிழில் தான் புலமை பெற்றவர் என்று. இல்லை, ஆங்கிலத்திலும் மிகச் சிறப்பான புலமை பெற்றவர். இந்த வார்த்தைக்கான சமூக காரணியோடு ஒரு அர்த்தத்தை, ஒரு விளக்கத்தை கொடுக்க முடிகிறது அல்லவா. அந்த மாதிரியான ஒரு திறமைசாலி என்ற வார்த்தையெல்லாம் ரொம்ப கம்மி. அப்படியான ஒரு அறிவு சுரங்கமாக, புரட்சியின் சுரங்கமாக அவர் விளங்கினார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட ஒருவருக்கு வள்ளலாக இருந்தவர் நம்முடைய கோபால் அவர்கள், கோபால் அண்ணன் அவர்கள். அதனால் இந்த நிகழ்வு என்பது மிகச் சிறப்பான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வில் திராவிட இயக்கத்தின் வரலாறு என்றால், என்சைக்ளோபீடியா என்றால், நடமாடும் என்சைக்ளோபீடியா என்றால் ஐயா திருநாவுக்கரசு ஐயாவை மட்டும்தான் நம்மால் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞராகட்டும் அல்லது இப்போது நம்முடைய திராவிட மாடல் நாயகராகட்டும் எல்லோராலும் விதந்தோத்தப்படுகின்ற நம்முடைய திருநாவுக்கரசு ஐயா அவர்களை நேரில் சந்தித்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த மாதிரியெல்லாம் சிறியவர்கள் வந்து பெரியவர்களுக்கு வாழ்த்து சொல்லலாமா, வாழ்த்துரை என்று இருக்கிறது அல்லவா, அப்படி வாழ்த்து சொல்லலாமா என்பது ஒரு நெருடலான கேள்வி. ஆனால் இதற்கு தந்தை பெரியாரால் கொண்டாடப்பட்ட வள்ளலார் ஒரு பதிலை சொல்கிறார். வள்ளலார் ஒரு பதிலை சொல்கிறார். என்ன அப்படின்னா, இப்படியான சிறியவர்கள் பெரியவர்களுக்கு வாழ்த்து சொல்லலாமா? பொதுவாக நம்ம மரபில் அப்படி சொல்ல மாட்டோம்ல, நான்லாம் ரொம்ப சின்னவங்க, உங்களுக்கு எப்படி வாழ்த்து சொல்றது அப்படின்னு கேட்போம். ஆனால் நம்முடைய வள்ளலார், சனாதனத்தின் எதிரியாக இருந்த வள்ளலாரைத்தான் ஆளுநர் என்கின்ற அந்த கிண்டி குதிரை சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம் என்று பொய் பேசியது. அந்த சனாதனத்தின் உச்ச நட்சத்திரமாக இல்லாத நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறார், ஒரு சிறியவர் பெரியவருக்கு வாழ்த்து சொல்லலாம். ஏனென்றால் அந்த வாழ்த்தின் மூலமாக இந்த சிறியவர் பெரியவரை போல் வாழ வேண்டும், பெரியவரை போல் உயர வேண்டும், பெரியவரை போல் எல்லா செயல்களையும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை அடைவார், ஒரு உன்னதத்தை அடைவார் மனதளவில். என்றால் அந்த சிறியவர்கள் நிச்சயமாக பெரியவர்களுக்கு வாழ்த்து சொல்லலாம் என்கின்ற அந்த ஒரு கன்செஷன் சொல்லுவோம்ல, அப்படிப்பட்ட நிலையை கொடுத்திருக்கிறார் என்பதனால் அந்த நிலையில்தான் நான் வந்திருக்கிறேனே தவிர சிகரங்களை கையெடுத்து வணங்குவதுதான் எப்போதும் என்னுடைய வாழ்வியல். அந்த வகையில் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் இந்த மேடையில் இருக்காங்க. 1979க்கு பிறகு தேசிய இயக்கம், காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து விலகி தமிழ் தேசிய இயக்கம் கண்டவர். ஆனால் தொடக்க காலத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில், திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாணவர் அமைப்புகளில் இருந்தவர். தமிழ் பற்று கொண்டு மதுரையிலே செயல்பட்டவர். அவர் தந்தை பழனியப்பன் மிகச்சிறந்த தமிழ் அறிஞர். அவர் 1961 சொல்லின் செல்வர் EVK சம்பத் அவர்கள் தமிழ் தேசிய கட்சி தொடங்கிய போது அவரோடு இணைந்து அவருக்கு முக்கிய தளபதியாக இருந்தவர் பழ நெடுமாறன் அவர்கள். அப்போல்லாம் நாங்கள்லாம் இளைஞர்களாக இருந்தபோது 1963 தமிழ் தேசிய கட்சி பெரியார் திடலில் காங்கிரஸோடு நேருவின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் தலைமையில் இணைந்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் தலைமையை ஏற்றுக்கொண்டவர் சொல்லின் செல்வர் சம்பத், பழ நெடுமாறன், கண்ணதாசன். நான்லாம் தியாகராய நகரில் இருக்கிறப்போ 3 பேர் நாங்கள் பொதுக்கூட்டத்துக்கு போவோம். ஒன்று சொல்லின் செல்வர் சம்பத், கண்ணதாசன், ஜெயகாந்தன். இந்த 3 பேர் பேச்சை கேட்டு இன்றைக்கு நான் முழு நேர காங்கிரஸ் ஊழியனாக இருக்கிறேன் என்று சொன்னால் அவங்க பேச்சினுடைய ஈர்ப்பு தான்.
அப்படித்தான் அவர்கள் பேசினார்கள். பழ நெடுமாறன் அவர்கள் மதுரையிலே இருந்து செயல்பட்டவர். அவரை ஒரு நிகழ்வில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்ட போது, நெடுமாறனை யார் என்று நினைக்கிறீர்கள்? நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சி வந்தால் அவர் அமைச்சராக வருவார், அவர் ஒரு மாவீரன் என்று சொன்னார். அதில் தான் அவருக்கு மாவீரன் நெடுமாறன் ஒரு பட்டம் வந்தது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் 3 பேர், அதில் ஒருத்தர் பழ நெடுமாறன். அதே நேரத்தில் மதுரை ரூரல் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் இருந்து செயல்பட்டார். பெருந்தலைவர் காமராஜரின் மிகுந்த நம்பிக்கைக்குரியவர். ஒரு கட்டத்தில் ஈவி.கே. சம்பத் காமராஜரை விட்டு விலகி இந்திரா காந்தி தலைமையில் சேர்ந்தபோது கூட இவர் அதை விட்டு விலகாமல் பெருந்தலைவரோடவே இருந்தவர். பெருந்தலைவர் மிகுந்த நம்பிக்கைக்குரிய தளபதியாக இருந்தவர் பழ நெடுமாறன். எனக்கு என்னன்னா, கிட்டத்தட்ட 80க்கு பிறகுனா 45 வருஷம் அவரை விட்டு நாங்கள்லாம் விலகிவிட்டோம். அவரோடு இணைந்து ஒரு கூட்டத்தில் பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. இன்றைக்கி அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் அவர் எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டாலும் அது அவருடைய உரிமை, அதை மதிக்கிற எண்ணம் எனக்கு இருக்குது. நான் தேசிய முரசு பத்திரிகையை நடத்திக்கிட்டு இருந்தேன் கீழ்ப்பாக்கத்தில். அப்போது ஒரு நாள் திடீர்னு எனக்கு தொலைபேசியில் ஃபோன் பண்ணி உங்களை பார்க்க வரேன் அப்படின்னாரு. ஏன்னா காமராஜர் புத்தகத்தை வாங்கணுன்னு. நானே வருகிறேன் என்றார். எனக்கு மிகுந்த அதிர்ச்சி. என்னிடம் நிறைய நேரம் பேசிவிட்டு மாவீரன் பிரபாகரன் ஒரு புத்தகத்தை என்னிடம் கொடுத்தார். நான் அவரிடம் எப்படி சின்ன குத்தூசி சங்கராச்சாரியார் புக்கை கொடுத்தாரோ அது மாதிரி நான் என்ன பண்ணேன், இலங்கை தமிழர்களுக்கு இந்தியா செய்தது என்ன என்று அதில் கடுமையான விமர்சனங்கள் இருக்கும் விடுதலை புலிகளை பற்றி. அந்த புத்தகத்தை அவருக்கு கொடுத்தேன். அதையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் மீது எனக்கு மிகுந்த மதிப்பும் மரியாதையும் உண்டு. அவரை மேடையில் அவரை பொன்னாடை அணிவிப்பதற்கும் அவரை பற்றி என் மனதில் இருப்பதை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு. நான் இன்றைக்கி காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்தாலும் அவர் மீது மதிப்பு. நான் அவருக்கு தாய் வீடு திராவிட இயக்கம்னு சொல்லலாம், தேசிய இயக்கம்னு சொல்லலாம். இன்றைக்கி அவர் எந்த நிலையில் இருந்தாலும் பழ நெடுமாறன்னா தமிழ்நாட்டில் ஒரு தனித்துவமிக்க ஒரு தலைவர். அவரை இன்றைக்கி விருது கொடுத்திருப்பது மிக பொருத்தம். இப்போ சின்ன குத்து அவர்கள் அந்த டோபி மார்க் இருக்கும் வேஷ்டியில், ஈவி.கே.எஸ்ன்னு தான் போட்டிருப்பார். கலைஞருக்கு மிக நெருக்கமானவர், ஆனால் ஈவி.கே.எஸ்ன்னு தான் டோபி மார்க் போட்டிருப்பார். அந்த அளவுக்கு சம்பத் மேலே மிகுந்த பற்று கொண்டவர். நெடுமாறனை பற்றி மிக உயர்ந்த மதிப்பு வச்சிருக்கார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.